ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இப்போ ஒரு புக்கு வெளியிட்டிருக்கேன். அதுக்கு பேர் எ ப்ராக்டிக்கல் கைட் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வால்யூம் 1 அப்படிங்கிறது. இதை நிறைய பேர் வாங்குறாங்க. இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அதனால் இதை வாங்கினவங்களுக்கு எல்லாம் நான் இது மூலமாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மற்றவங்களும் வாங்கணும். இது கிட்டத்தட்ட ஸ்டாக்கு தீர்ற மாதிரி இருக்குது. மற்றவங்களும் வாங்கணும் அப்படிங்கிறக்காண்டி ரீப்ரிண்ட் ஆர்டர் கூட கொடுக்குறேன். மற்றவங்களும் வாங்கி ஏற்கனவே வாங்கி பயனடைந்தவங்களை போல் நீங்களும் பயனடைங்க அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிறேன். இதில் என்னென்னா இது வீடியோ பேஸ்டு புக்கு. அந்த வீடியோக்குள்ளே லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இது பிரிண்டட் புக்லேயும் இருக்குது. புக்கும் சைமல்டேனியஸாக வெளியிடுறேன். புக்குன்னா அது டிஜிட்டல் ஃபார்மேட்டு. அதில் அந்த லிங்க்கு ஒவ்வொரு லெசனுக்கும் கீழே இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவையும் பார்க்கலாம். ஸோ வீடியோவையும் பார்த்துக்கிட்டு இந்த புக்கையும் படிச்சிங்கன்னா உங்கள் இங்கிலீஷ் குயிக்காக டெவலப் ஆகும். அதுக்கு பிறகு வால்யூம் 2 கூட கொஞ்ச நாள் கழித்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். ஸோ இதை வாங்கி நீங்கள் பயனடைங்க. வாங்காதவங்க வாங்குங்க. அப்படி வாங்காதவங்க வாங்கிறதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அதிலுடைய லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. நேமு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்தீங்கன்னா புக்கு உடனே உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன். அந்த லிங்க்கும் கொடுக்குறேன். அதாவது புக்குக்குள்ளே லிங்க்கும் கொடுக்குறேன். இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயனடைங்க. இதையும் பார்த்துக்கிட்டு வீடியோவும் பார்த்துக்கிட்டு நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிங்கன்னா குயிக்காக ஒரு கூடிய சீக்கிரமாக இங்கிலீஷ் நல்லா பழகிடலாம். கொஞ்சம் இங்கிலீஷும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். இப்போ இன்றைக்குள்ள லெசனை பார்ப்போம். இன்றைக்குள்ள லெசன் என்னென்னா, உங்கள் விருப்பு வெறுப்புகளை இப்படி சொல்லுங்கள். 60 ஃபென்டாஸ்டிக் வேஸ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அப்படிங்கிறது. லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்னால் விருப்பு வெறுப்புகள். அதை இன்றைக்குள்ள லெசனில் பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் when you like something, நீங்கள் எதையாவது விரும்பும்போது அதை எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஐ லைக் திஸ் ஸோ மச், எனக்கு இது மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் ஃபென்டாஸ்டிக். ஃபென்டாஸ்டிக்னா அருமையானது. சூப்பர்ப் அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்ப்ளெண்டிட். ஸ்ப்ளெண்டிட்னா அற்புதம். மாவலஸ். மாவலஸ்னாலும் அற்புதம். இதில் எதையாவது ஒன்றை சொன்னால் போதும். சூப்பர்ப்னு சொல்லலாம், ஸ்ப்ளெண்டிட் சொல்லலாம், மாவலஸ் சொல்லலாம். அதுக்கப்புறம் இட்ஸ் ஸோ ப்ரிட்டி. இட்ஸ் ஸோ ப்ரிட்டி அப்படின்னு சொல்லணும். அமெரிக்கன் இங்கிலீஷ் ப்ரெட்டி அப்படின்ட்டு டீயை அழுத்தி சொல்ல மாட்டாங்க. ஸோ ப்ரிட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ லவ்லி, இட்ஸ் லவ்லி. லவ்லினா அழகாக அருமையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் லவ்லி, இட்ஸ் ஸோ லவ்லி அப்படின்னு சொல்லலாம். ஃபேபுலஸ். ஃபேபுலஸ்னாலும் அருமை, அற்புதம் அப்படின்னு அர்த்தம். ஃபேபுலஸை ஷார்ட்டாக கூட இப்படி சொல்கிறாங்க, ஃபேப். இட்ஸ் ஃபேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்சல்யூட்லி அமேசிங். அமேசிங்னாலும் முற்றிலும் ஆச்சரியமாக இருக்கிறது. அப்சல்யூட்லி அமேசிங். அப்போ ஆசம். ஆசம்ங்கிறதும் அருமையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் ஹெவன்லி. ஹெவனின்னா சொர்க்கம் போல் இருக்குது. இட்ஸ் ஹெவன்லி அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஸோ நைஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் நைஸ்ன்னு சொன்னாலே போதும். ஆனால் ஸோ போட்டு சொல்லும்போது கொஞ்சம் அந்த எமோஷன் தெரியுது. இட்ஸ் ஸோ நைஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இது நன்றாக இருக்கிறது. இட் லுக்ஸ் குட். இட் லுக்ஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் குவைட் குட் யூனோ அப்படின்ட்டு பேச்சு வாக்கில் சொல்லலாம். இட்ஸ் குவைட் குட் யூனோ அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்குது அப்படித்தானே அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் குவைட் குட் யூனோ அப்படின்னு சொல்லலாம். ஹவு நைஸ் அப்படின்னு சொல்லலாம். நைஸ்ன்னு சொல்லாமல் ஹவு நைஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன பப்பியை ஒருத்தன் கொண்டு வர்றான். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த நாய். அப்போ சொல்கிறீங்க இட்ஸ் ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது ஏதாவது ஒன்று அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு, லைக் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் சொல்லலாம். இட்ஸ் ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஸோ சூதிங் டு லிசன். நல்ல மியூசிக் இருக்குது. அப்போ இட்ஸ் ஸோ சூதிங். சூதிங்னா நல்ல இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ சூதிங் டு லிசன் அப்படின்லாம்.
திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாண்டட். இதுதான் நான் வந்து விரும்பியது அப்படின்னு சொல்ல, இதைத்தான் நான் விரும்பினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாண்டட் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் பியாண்ட் மை எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. இட்ஸ் பியாண்ட் மை எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஐ கான் ஆஸ்க் ஃபார் எனிதிங் பெட்டர் தென் திஸ். இதை விட அற்புதமாக நல்லதா நான் கேட்கவே முடியாது, அவ்வளவு அற்புதமாக நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ கான் ஆஸ்க் ஃபார் எனிதிங் பெட்டர் தேன் திஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இட்ஸ் ஜஸ்ட் ரைட் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுதான் சரியாக இருக்குது அப்படின்ட்டு. இட்ஸ் ஜஸ்ட் ரைட்டுன்ட்டு. இப்போ மேலும் பார்ப்போம். நவ் when you don't like something, நீங்கள் எதையாவது விரும்பாத போது எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இட்ஸ் லவ்ஸி. லவ்ஸி அப்படின்னா அசிங்கமானது அப்படின்னு அர்த்தம். லவ்ஸு லைஸ்னா என்ன, பேனுன்னு அர்த்தம், தலையில் உள்ள பேனுன்னு அர்த்தம். ஆனால் அப்படி பொருள் கொள்ளக்கூடாது. இந்த இடத்துல இட்ஸ் லவ்ஸின்னா ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் லவ்ஸி அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஸோ பேட் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஸோ பேட். பேடுனாலே மோசமாக இருக்குன்னு தான் அர்த்தம். இட்ஸ் ஸோ பேட் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து சொன்னோம்னா அது நல்லாயிருக்கும் பேசுகிறதுக்கு. இட்ஸ் ஸோ பேட் அப்படின்னு சொல்கிறீங்க. இட் லுக்ஸ் ஸோ பேட். இட் லுக்ஸ் ஸோ பேட் அப்படின்னு சொல்லலாம். ஓ இட்ஸ் ஹெல், நரகம் மாதிரி இருக்குது, இட்ஸ் ஹெல் அப்படின்னு சொல்லலாம். ஓ வாட் த ஹெல் அப்படின்னு கூட பேச்சுவாக்கில் சொல்லுவாங்க. வாட் த ஹெல்னா என்ன ஆச்சு, வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பொதுவாக இட்ஸ் ஹெல்னா மோசமாக இருக்குது அப்படின்ற அர்த்தம். இட்ஸ் ஹெல். திஸ் இஸ் நாட் ஸோ நைஸ். அது கொஞ்சம் அந்த ஸ்பிரிட்டு குறைஞ்சி சொல்லணும். இட்ஸ் நாட் ஸோ நைஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ ஐ ஜஸ்ட் ஹேட் இட். ஹேட் இட்னா வெறுக்கிறது. ஐ ஜஸ்ட் ஹேட் இட் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் டிஸ்கஸ்டிங். டிஸ்கஸ்டிங்னா அருவருப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லி பழகிக்குவாங்க. இட்ஸ் ஜஸ்ட் கிராப். கிராப்னா குப்பை. இட்ஸ் ஜஸ்ட் கிராப், மோசமானது, குப்பை, அசிங்கமானது அப்படின்னு சொல்கிறதுக்கு கிராப் அப்படிங்கிறது. இட்ஸ் வந்து ஸ்லாங் வேர்டு, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் ஜஸ்ட் கிராப். கிராப். ஒருத்தன் வந்து கண்டமானிக்கு பேசிக்கிட்டு இருக்கான், ஒன்றுமே அர்த்தம் இல்லாமல் பேசிக்கலாம். ஹீஸ் டாக்கிங் கிராப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் கிராப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இட்ஸ் ராட்டன். இட்ஸ் ராட்டன்னா அழுகி போன மாதிரி இருக்குது. இட்ஸ் ராட்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் அ ராட்டன் ஜோக் அப்படின்னு சொல்லலாம். அழுகி போன ஜோக்கை சொல்கிறியே அப்படின்ட்டு இட்ஸ் ராட்டன் அப்படிங்களாம். இட்ஸ் பிலோ ஆவரேஜ். ஆவரேஜ்னா நடுத்தரமாக இருக்கிறது. பிலோ ஆவரேஜ் அதுக்கும் கீழே உள்ளது அப்படின்னு அர்த்தம். சராசரிக்கும் குறைவானது அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் பிலோ ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஃபில்த்தி. ஃபில்த்தினா அசிங்கமாக இருக்குது. ஃபில்த்தி ஸ்டஃப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபில்த், அதாவது அசிங்கமாக ஒரு படம் பார்க்குறீங்க, ஓ இட்ஸ் ஜஸ்ட் ஃபில்த் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் ஐ கான் டாலரேட் இட் எனிமோர். டாலரேட்னா பொறுக்கிறது. ஐ கான் டாலரேட் இட் எனிமோர்னா எனக்கு இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். டாலரேட் அப்படின்ட்டு. ஐ கான் பேர் த சைட் ஆஃப் இட். ஐ கான் பேர் த சைட் ஆஃப் இட். அதை பார்க்குறதுக்கு என்னால் சகிக்க முடியலை. ஐ கான் பேர், பிஇஏஆர் பேர். ஐ கான் பேர் த சைட் ஆஃப் இட் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்புறம் ஐ கான் புட் அப் வித் திஸ் எனிமோர். புட் அப் அப்படின்னாலும் பேர் அப்படின்னாலும் டாலரேட் அப்படின்னாலும் எல்லாம் ஒரே மீனிங் தான். அதாவது சகிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஐ கான் புட் அப் வித் திஸ் எனிமோர், இனிமேலுக்கும் சகிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ கான் புட் அப் வித் திஸ் எனி லாங்கர் அப்படின்னு கூட சொல்லலாம், இதுக்கு மேலும். அப்போ ஐ ஜஸ்ட் கான் ஸ்டிக் டு ஹிம். ஐ ஜஸ்ட் கான் ஸ்டிக் டு ஹிம். வந்து எப்போ பார்த்தாலும் போர் அடிச்சுக்கிட்டு இருக்கான், அருவருப்பாக பேசிக்கிட்டு இருக்கான். ஐ கான் ஸ்டிக் டு ஹிம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனோட நான் ஒட்டிக்கிட்டு இருக்க முடியாது. ஐ கான் ஸ்டிக் டு ஹிம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வெறுப்பாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஐ கான் ஸ்டிக் டு இட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டிக் டு ஹிம் அப்படின்னா அவனை பற்றி சொல்கிறது, ஸ்டிக் டு இட்னா அதை பற்றி சொல்கிறது. ஐ கான் ஸ்டிக் டு இட் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஸோ அக்லி. அக்லினா அருவருப்பாக இருக்கிறது. ஸோ அசிங்கமாக இருக்கிறதுக்கு தான் இட்ஸ் ஸோ அக்லி அப்படின்னு சொல்லலாம். நாட் நைஸ் டு லுக் அட். இட்ஸ் நாட் ஸோ நைஸ் டு லுக் அட். பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து இட் ஹஸ் அ பேட் ஒடர். பேட் ஒடர்னா ஒரு மாதிரி துர்நாற்றம் அடிக்கிறது அப்படிங்கிறதான் பேட் ஒடர் அப்படின்ட்டு. இட் ஸ்மெல்ஸ் பேட் அப்படின்னு சொல்லலாம். கெட்ட மனம் உள்ளதாக இருக்குது. இட் ஸ்மெல்ஸ் பேட் அப்படின்னு சொல்லலாம். ரப்பிஷ். ரப்பிஷ்னா குப்பை. என்னடா குப்பையாக பேசுகிற அப்படின்ட்டு ரப்பிஷ்.
வாட் யூ டாக் இஸ் ரப்பிஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். ரப்பிஷ்னா குப்பை. இட் குட் ஹவ் பீன் பெட்டர், இது வந்து நல்லா இருந்திருக்கலாமே, இதை விட கூட நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி இட் குட் ஹவ் பீன் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஃபார் பிலோ ஆவரேஜ். ஆவரேஜ்னா ஒரு சராசரி, ஆவரேஜுக்கும் கீழே இருக்குது. ஃபார் பிலோ ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறீங்க. இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, எனக்கு வேண்டியது அல்ல. மை கப் ஆஃப் டீ அப்படிங்கிறது ஒரு இடியம் மாதிரி. இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படிங்கிறது அதை வந்து என் கோப்பை தேநீர் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஏற்றது அல்ல, எனக்கு ஒத்து வராது, இது ஒத்து வராது, எனக்கு ஏற்றதல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லலாம். இனிமேலுக்கு இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்ப்ரெஸ் திங்ஸ் வெரி ஸ்ட்ராங்லி, ரொம்ப மிகைப்படுத்தி நல்லா இருக்குது இல்லாட்ட மிகைப்படுத்தி நல்லா இல்லைன்னு சொல்லாமல் நடுத்தரமாக எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம். நவ் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்ப்ரெஸ் எனிதிங் ஸ்ட்ராங்லி, அதாவது நீங்கள் எதையும் வலுவாக வெளிப்படுத்த விரும்பவில்லை என்றால் எப்படி சொல்வது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இட்ஸ் ஓகே பட் இட் குட் ஹவ் பீன் பெட்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் இதை விட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு இட்ஸ் ஸோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஆல் ரைட் பட் நாட் பர்டிகுலர்லி குட் ஆர் நாட் பர்டிகுலர்லி வெல் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆல் ரைட் பட் நாட் பர்டிகுலர்லி வெல், அதை எப்படி சொல்கிறேன்னா ஸோ அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இட்ஸ் ஜஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறீங்க. இட்ஸ் ஜஸ்ட் மீடியோக்கர் அப்படின்னு சொல்கிறீங்க. மீடியோக்கர் அப்படின்னு சொல்கிறது அதாவது ஆவரேஜாக இருக்குது, ரொம்பையும் அப்படி இப்படி சொல்ல முடியாது அப்படின்ட்டு ரொம்ப சராசரி அப்படின்னு சொல்ல, ரொம்ப சாதாரணமானது சராசரி அப்படின்னு சொல்கிறீங்க. உயர்தரமானது அல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. இட்ஸ் மீடியோக்கர் அப்படின்னு சொல்கிறீங்க. திஸ் இஸ் நாட் அட் ஆல் தட் ஓகே, இட்ஸ் நாட் தட் ஓகே அப்படி அவ்வளோ ஒன்றும் சரியில்லை, இட்ஸ் நாட் தட் ஓகே அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ ஐ வில் லைக் சம்திங் டிஃப்ரெண்ட், ஐ வில் லைக் டு ஹாவ் சம்திங் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இட்ஸ் நாட் அப் டு த மார்க் அப்படின்னு சொல்கிறீங்க. நல்லா ஒரு தர அளவுக்கு இல்லை, இட்ஸ் நாட் அப் டு த மார்க் அப்படின்னு சொல்கிறீங்க. இட் ஃபால்ஸ் ஷார்ட் ஆஃப் மை எக்ஸ்பெக்டேஷன், என்னுடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் நல்லா இருந்தது. இட்ஸ் ஃபால்ஸ் ஷார்ட் ஆஃப், கொஞ்சம் அதிலேருந்து குறையாத்தான் இருக்குது. இட் ஃபால்ஸ் ஷார்ட் ஆஃப் மை எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. தேர் குட் ஹவ் பீன் பெட்டர் ஆப்ஷன்ஸ், இதை விட நல்ல ஆப்ஷன்ஸு வேற இருந்திருக்கலாம், விருப்பங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பெட்டர் ஆப்ஷன்ஸ். டூ வி ஹேவ் எனி அதர் சாய்ஸ், வேறு ஏதாவது சாய்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. டூ வி ஹேவ் எனி அதர் ஆப்ஷன் அப்படின்னு கேட்கலாம். ஆப்ஷன் சாய்ஸ் எல்லாம் ஒன்று தான். அப்புறம் டூ யூ லைக் இட் அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர். யா சம்பாட் அப்படின்னு சொல்கிறீங்க. சம்பாட்னா ஓரளவு அப்படின்னு அர்த்தம். யா சம்பாட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ கான்ட் சே ஐ லைக் இட் வெரி மச், அப்படின்னு சொல்கிறீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் குட் யூ ஷோ சம் மோர் ப்ளீஸ். ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க, அங்கே ஒன்று எடுத்து போடுறாரு, உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கலை, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு பொலைட்டாக சொல்கிறீங்க. குட் யூ ஷோ அஸ் சம் மோர், இன்னும் கொஞ்சம் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. திஸ் இஸ் நைஸ் பட் திஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி வாட் ஐ ஹாவ் இன் மைண்ட், இது நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் நான் நினச்சபடி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. திஸ் இஸ் நைஸ் பட் திஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி வாட் ஐ ஹாவ் இன் மைண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ ஹாவன்ட் மேட் அப் மை மைண்ட்னா எனது நான் இன்னும் எண்ணத்தை உருவாக்கவில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஐ ஹாவன்ட் மேட் அப் மை மைண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ ஹாவன்ட் எட் டிசைடட், இன்னும் தீர்மானம் செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்படியெல்லாம் சொல்லி போடுங்க. இட்ஸ் ஸோ அப்படின்னு சொல்லுங்கள். இட்ஸ் சம்வாட் ஓகே அப்படின்லாம் சொல்லுங்கள். கொஞ்சம் மைல்டாக, அவுட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணாமல், அவுட்ரைட்டாக வெறுக்காமல், அதே சமயத்தில் ஓஹோன்னு புகழாமல் நடுத்தரமாக சொல்கிறதுக்கு இப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த லெசன் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஈஸி டு லேர்ன். இப்படி உள்ள வேர்ட்ஸு ஃப்ரேசஸ்லாம் ஈஸி டு லேர்ன். இதை தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டான பிளேஸில் கரெக்டான இதை போட்டு நீங்கள் பேசுங்க, உங்கள் இங்கிலீஷ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் லெசன். இஃப் யூ லைக் திஸ் லெசன், ப்ளீஸ் click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.